வணக்க மக்களே, தேங்காய் பால் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க மக்களே, பதிவுக்குள்ளே போயிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க மக்களே. தேங்காயில் ஏராளமான ஊட்டச்சத்துகளும் கொழுப்பு சத்துகளும் நிறைஞ்சிருக்குது. தேங்காயில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு சத்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்றத கருதி இரவு நேரங்களில் சாப்பிட்டா அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய குழப்பத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உண்மையாலுமே தேங்காய் மற்றும் தேங்காய் பால் இரவுல எடுத்துக்கொள்ளலாமா கூடாதா அப்படின்றத பத்தி வாங்க தெளிவா தெரிஞ்சுக்குவோம். ஸோ தேங்காயில் அதிக கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்றது உண்மைதான். நல்ல கொழுப்பாக இருக்கும் தேங்காய் எப்போதும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலாக மாறுவதெல்லாம் ஒரு பொய்யான விஷயங்க. தேங்காயால் செய்யப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பாலாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் நல்ல கொழுப்பாகவே நம்மளுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய தேங்காயை அப்படியே பச்சையாக சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட நேரங்களில் ஆரோக்கியமற்ற கண்ட ஸ்நாக்ஸ்களையும் சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் தேங்காய் ஒரு துண்டு சாப்பிடலாம். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இரவில் தேங்காயை அப்படியே பச்சையாக சாப்பிட்டா அஜீரண கோளாறு உண்டாகும். அதனால் தேங்காயை பாலாக எடுத்து பயன்படுத்துவது நல்லது. ஸோ தேங்காய் பாலை இரவில் குடிப்பதனால அப்படி என்னதான் நன்மைகள் கிடைக்க போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தேங்காய் பாலை இரவு சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்றால் தேங்காய் பாலில் சிறிது சுக்கு பொடியும் மஞ்சளும் சேர்த்து சாப்பிடுங்க. மஞ்சள் மற்றும் சுக்கின் மருத்துவ குணங்கள் தேங்காய் பாலில் உள்ள கொழுப்பினால் வயிற்று கோளாறுகள், நெஞ்செரிச்சல் ஆகியவை ஏற்படாமல் தடுக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் நல்ல கொழுப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ மெக்னீஷியமும் கொழுப்பு அமிலங்களும் நிறைஞ்சிருக்கு. அதோடு தேங்காய் மற்றும் தேங்காய் பாலில் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சமையலில் தேங்காயை பார்த்தீங்கன்னா வெறும் சுவைக்காக மட்டும் சேர்ப்பது கிடையாது. நம்மளுடைய உண்ணும் உணவுகளில் உள்ள புரதங்களை உடலை உறிஞ்சு கொள்வதற்கு தேங்காய் பாலில் உள்ள சத்துக்கள் உதவுதுங்க. உடலில் உள்ள திசுக்களுடைய வளர்ச்சியை தூண்டுது. செரிமான கோளாறுகளை சரி செய்து உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்து கல்லீரல் வீக்கம், கல்லீரல் கொழுப்பு போன்ற கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வலிமை இந்த ஒரு தேங்காய்க்கு இருக்குங்க. இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இஞ்சியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி, ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நோய் தொற்று ஏற்படாமல் தவிர்க்க உதவும். ஸோ இஞ்சியை காய வைத்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த சுக்கை பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தேங்காய் பாலில் சுக்கு பொடியுடன் சேர்த்து கொள்வதன் மூலம் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி, தொண்டையில் வலி, நெஞ்சு சளியால் ஏற்படக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுதுங்க. ஸோ மஞ்சளிலும் பார்த்தீங்கன்னா இஞ்சியை போலவே ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்குது. அதனால தேங்காய் பாலுடன் நீங்கள் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் பாலை தனியாக அப்படியேவும் குடிக்கலாம். தேங்காய் பாலுடன் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் கூடுதல் நன்மைகளை தரப்போகுதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியங்கள் இந்த ஒரு தேங்காய் பால், அதாவது தாய்ப்பாலுக்கும் நிகரான சக்திகள் இந்த தேங்காய் பால் இருக்குது. தாய்ப்பாலுக்கு அதிகப்படியாக தேங்காய் பால் சிறந்தது அப்படின்றது நிறைய ஆய்வுகளில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மைங்க. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? அந்த வகையில் நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க விரும்ப நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோ நம்மளுடைய இதயத்திற்கு பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் அளிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் உங்களை நீண்ட நேரத்திற்கு நிறைவாக வைத்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணும், உடல் எடையை குறைக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடுபவர்கள் தேங்காய் பாலை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதயத்தை ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய உடல் எடையை பார்த்தீங்கன்னா குறைக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இரும்பு சக்தி கட்டுப்படுத்தும். தேங்காய் பாலில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரித்து நம்மளுடைய உடலில் சர்க்கரை நோய் இருந்தாலும் சரி, நம்ம சர்க்கரை நோய் இருந்தால் என்ன பண்ணலாம், தேங்காய் பாலில் ஒரு சிலர் சர்க்கரை போட்டு குடிப்பாங்க கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக. ஸோ அது தப்பு கிடையாது. ஆனால் தேங்காய் பாலுடன் நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு சுகரும் சேர்க்காமல் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, தேங்காய் பால் பானம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. சுக்கு பொடி, மஞ்சள் அரை டீஸ்பூன், மிளகு பொடி அரை டீஸ்பூன், தேன் ஒரு டீஸ்பூன். தேங்காவை நல்லா திருகி சிறிதளவு மற்றும் தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் பால் தவிர மற்ற எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவு பசும்பால் சேர்த்து நன்காக கலக்குங்க. இதை தேங்காய் பாலில் கலந்து அடுப்பில் வைத்து லேசாக சூடுபடுத்தவும். தேங்காய் பாலை அதிகமாக சூடு செய்யக்கூடாது. லேசாக குடிக்கும் அளவு சூடேற்ற பின்னாடி
நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு ஏன்னா இஞ்சில வந்து இம்ப்ளிமெண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்ல இம்ப்ளிமெண்ட்ரி பண்புகள் இருக்கு. மிளகுல வந்து நிறையவே வந்து ஊட்டச்சத்துகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான எல்லா சத்தும் வந்து அதில சேர்த்து நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய உடலுக்கு வந்து நிறைய மகத்துவம் கிடைக்க போதில்ல. அதனால நம்ம வந்து பாலை தவிர்த்துட்டு நீங்க தேங்காய் பால குடிக்கிறது ரொம்ப நல்லது. 6 மூடி தேங்காயே அவ்வளோ ஆரோக்கியங்கள தருது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பயன்படுத்தலாம் மக்களே. ஸோ இது போன்ற நிறைய அற்புதமான தகவல்கள நீங்க வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.